ஒரு ஜோதிடம். ப்ளஸ் வந்து அகம், இது அகம். புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் சார். ஒன்று. அப்புறம் அந்த கால நிர்ணயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஒருத்தனுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது, அது தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த மெத்தடில் அது தெரிஞ்சுக்கலாம் சார். என்ன பண்ணுறோம், இந்த கிரகங்களை தாண்டி நட்சத்திரங்களுக்கு போயாச்சு. அதுதான் சார் இந்த உப நட்சத்திர முறை அப்படின்னு. அப்போ என்னன்னா, நட்சத்திரங்களே ஒரு வேலையை சொல்லி இந்த கிரகங்கள் மூலியமா செய்ய சொல்லும். இவ்வளவுதான் ஜோதிட சாஸ்திரம் சார். நட்சத்திரம் கிரகத்துக்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அவனுக்கு அதை செய்ப்பா அப்படிங்கிறத சொல்லும். அப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த கிரகத்தை விட்டுட்டு நட்சத்திரத்துக்கு போயிட்டோம். ஏன் அப்படி போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரம், அதாவது ஒரு கிரகம் 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியா வருவாங்க. அது அதிபதி இப்படிலாம் பேசக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு மாதிரி போயிடும். அதாவது சார் இவருக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க சார், அப்படி கூட அப்படி வச்சுக்கலாமா. இவருக்கு சூரியனுக்கு 3 குழந்தைங்க. அப்ப கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், அப்ப 3 குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப எந்த குழந்தை கெட்டு போச்சு, இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை தப்பு பண்ணுதுன்றதுக்காக அந்த குடும்பமே வேஸ்ட் நம்ம சொல்லிடக்கூடாது இல்லைங்களா. அவ்வளவுதான் சார் உபநட்சத்திர முறை. இப்ப என்ன பண்றோம், நட்சத்திரங்களை பூரா பிரிச்சு இப்ப கிரகத்தை பார்ப்போம். எந்த கிரகம் நல்லா இருக்கு, கெட்டு சுக்கிரன் கெட்டு போச்சா, மனைவினால பஞ்சாயத்து எல்லாம் போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும், ரொம்ப பஞ்சாயத்து டிவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும். அப்புறம் புதன் படிப்பறிவு இல்லாம போயிடும், சனி கெட்டு போச்சா உடம்புல கால்சியம் இல்லாம போயிடும், தொழில் கெட்டு, இந்த மாதிரி இதை வச்சு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப என்ன பண்றோம், இதை தாண்டி நட்சத்திரங்களுக்கு நம்ம போயாச்சு. அப்ப ஒரு நட்சத்திரமும் நமக்கு என்ன கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அது எப்படி தெரியும், இந்த உபநட்சத்திர முறையில பார்த்தாதான்